மீனம் ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மீனம் ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். உங்கள மத்தவங்க திட்டினாலுமே அவங்களையே நீங்க அரவணைக்கிற ஆளு நீங்க. அதிகமான இரக்கமானம் கொண்டவங்க. தாய் தந்தையாரின் மேல் உங்களுக்கு அதிகமான பற்று இருக்கும். திருமணம் செஞ்சு கொடுக்குற இடத்துலயும் நீங்க ரொம்பவே பெருமையோட வாழ்வீங்க. மத்தவங்க உங்ககிட்ட ஏதாவது வேலையை ஒப்படைச்சாங்கன்னா அந்த வேலையை கச்சிதமா முடிச்சு கொடுப்பீங்க. இப்போ இந்த குரு பயிற்சியால உங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குருவோட 5ஆம் இடம் மாற்றம்ங்கிறதால சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மனதில் சில சஞ்சலங்கள் தோன்றும். உங்களுடைய குடும்ப பொறுப்புகளை நீங்க தைரியமா எதிர்கொள்வது நல்லது. யாருக்கிட்டையுமே எப்பவுமே கொஞ்சம் லிமிட்டா பேசுங்க. தம்பி தங்கைகளின் எதிர்பார்ப்பை நீங்க பூர்த்தி செய்வதில் கொஞ்சம் தாமதமாகும். அதனால அவங்க உங்க மேல சில கோவத்துல இருப்பாங்க. ஒரு சிலருக்கு உடன் பிறந்தவர்கள் மூலமா ஒரு சில தொல்லைகள் விலகும். பணவரவு உங்களுக்கு சுமாரா தான் இருக்கு. வீடு வாகனம் பொறுத்தவரை பார்த்தோம்னா உங்களுக்கு அதை பராமரிக்கிற செலவு அதிகமா இருக்கும். உங்க தாயோட தேவையை நிறைவேற்ற நினைச்சாலுமே உங்களுடைய வேலை சுமையால உங்களால அதை பண்ண முடியாம இருக்கும். தாமதமாகும். உங்களுடைய பிள்ளைகள் அவங்க ஒரு சில விஷயம் கேட்டு ரொம்ப பிடிவாதம் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களுக்கு ஆரோக்கியத்துல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே டாக்டர்கிட்ட போய் காட்டி சிகிச்சை பெறுவது நல்லது. அலட்சியமா இருக்க வேணாம். கணவன் மனைவி குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ஒற்றுமையாக செயல்படுவாங்க. உங்க வாழ்க்கையில ரொம்ப நாள் கனவா இருந்த ஒண்ணு நிறைவேறும். கஷ்டமான சூழ்நிலையிலும் உங்களுடைய தொழில் வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கு. சுப செலவுகள் அதிகமா இருக்கிறதால உங்களுடைய சேமிப்பும் செலவாகும். அப்புறம் கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கு. உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலமா உங்களுக்கு ஒரு சில நெருடல்கள். அது மட்டும் இல்லாம வேலை கிடைப்பதில் குழப்பம். அவன் அப்படி கிடைச்சாலுமே அது தகுதி இல்லாத வேலையா இருக்கும். அப்படி வேலை கிடைச்சி போனாலுமே வேலை செய்யற இடத்துல குழப்பமா இருக்கும். இந்த மாதிரி குழப்பங்கள் இருந்திருக்கும். அவை அனைத்தும் மறையும் காலமா இது இருக்கு. உங்க குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்க போகும் காலமா இது இருக்கு. ஒரு சிலர் பாதியிலே படிப்பை விட்டுருப்பாங்க. அதை தொடருவீங்க. உங்க படிப்புல நீங்க சாதனை படைக்க வேண்டிய காலம் இது. உங்க தாயார் தாய் வழி உறவினர்கள் மூலமா ஒரு சில மனக்கசப்புகள் இருந்திருக்கும். அவை குறையும். வீடு மனை வண்டி வாகனம் போன்றவை அமைவதற்கான யோகம் இருக்கு. உங்க பிள்ளைகள் மீது கொஞ்சம் கவனமா இருங்க. அப்புறம் உங்களுடைய முன்னோர்களை அமாவாசை தோறும் வழிபட்டுவாங்க. உங்களுடைய நல்ல நண்பர்கள் மூலமா உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். உங்க தந்தையாருடன் சில வாக்குவாதம் மறையும். நினைத்த இடத்தில் நல்ல வேலை கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் அங்கீகாரமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்க தாய் தந்தையாரின் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அவங்களுடைய மருத்துவ செலவுக்காக சிறிய அமௌண்ட் செலவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் முதலீடு பண்றீங்கன்னா நீங்க யாரையும் நம்பி முதலீடு பண்ண வேணாம். உங்க மேல யார் ரொம்பவே அன்பு வச்சிருக்காங்களோ அவங்கள நம்புங்க. புதிய ஒப்பந்தங்கள் நீங்க எதிர்பாராத நிலையில கிடைக்கும். மற்ற தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய உற்பத்தியை உயர்த்துவீங்க. புதிய தொழிலாளர்களை இறக்குவீங்க. அதனால பண வரவு உங்களுக்கு அதிகமாகும். அப்புறம் ட்ரெண்டிங்ல இருக்கிற சில மிஷின்ஸை வாங்கி போடுவீங்க. உங்க தொழிலை இன்னும் மேம்படுத்துவீங்க. அப்புறம் உங்க வேலை செய்யற இடத்த சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். உங்களுடைய வேலை திறனை பாராட்டி உங்களுக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சில சலுகைகளும் கிடைக்கும். அப்புறம் உங்க கூட வேலை செய்யறவங்க கிட்ட கொடுக்கல் வாங்கல் இருந்துச்சுன்னா அதுல கொஞ்சம் நிதானமா இருந்துக்குங்க. அப்புறம் உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு யாரை பிடிக்காதோ அவங்க கிட்ட இருந்து விலகி இருப்பதே உங்களுக்கு நல்லது. அவங்க இருக்கிற இடத்த நீங்க இருக்கவே வேணாம். அதே மாதிரியே மிஷின்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்றீங்கன்னா நீங்க கொஞ்சம் பாதுகாப்பா அதை பயன்படுத்துங்க. அப்புறமா வீட்டுல உங்களுடைய பெற்றோர்களை மதித்து செயல்படுவது நல்லது. பூரட்டாதி 4 நீங்க அடுத்தவங்களுக்கு வழியே சென்று உதவி செய்வீங்க. உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். வசதிகள் பெருகும். சுக சௌபாக்கியமும் தரும். உறவினர்களுடன் சுமூக நிலை காணப்படும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை தீரும். உங்களுடைய மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். உத்திரட்டாதிக்கு பார்த்தோம்னா கெட்டது எது நல்லது எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்படுவது நல்லது. உங்களுடைய வாக்கு வன்மையால் ஆதாயம் உண்டாகும். உங்களுக்கு தைரியம் எல்லா விதத்திலையும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம எல்லா விதத்திலையும் நன்மை தரும். உங்களுடைய சகோதர
சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். நீங்க என்ன நினைச்சாலும் அதுக்கான வெற்றி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வந்து பண வரவு வந்து அதிகமா இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தோம்னா, தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்கள் மூலமா உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும். அப்புறம் வந்து நீங்க கொடுத்து வச்சிருந்த அமௌண்ட்டை வந்து ரிட்டர்ன் வாங்குறதுல கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க. தொழிலுக்கு தேவையான சரக்குகள் உங்க கையிருப்பு இருக்கும். வேலையில இருக்கிறவங்களுக்கு வந்து எதையும் செய்து முடிக்கும் துணிச்சல் வந்து உங்களுக்கு இருக்கும். எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். வேலையில வந்து நீங்க எதிர்பாராத இடமாற்றமும் ஏற்படும். பரிகாரம்னு பார்த்தோம்னா, முருகனை வணங்குங்க. நீங்க எதிர்பார்த்த காரியம் வெற்றி அடையும். கடன் பிரச்சனை தீரும். அதிர்ஷ்ட எண் 2, 6, 9. அதிர்ஷ்ட திசை மேற்கு தெற்கு. அதிர்ஷ்ட கிழமை திங்கள், செவ்வாய், வெள்ளி.